பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாயிருங்கள். இன்றைய நாளிலும் ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், உனக்கு பிரயோஜனமானதை என்னுடைய தேவ பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன எல்லாம் பிரயோஜனமாய் இருக்குமோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கற்றுத் தருவேன், அந்த வழியில் நீங்கள் நடக்கும்படியாக. இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இன்று நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் எவ்வளவோ பொல்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. சொந்த தாயே தன் பிள்ளையை சரியாய் வளர்க்க வேண்டிய தாய், தன்னுடைய மகளை சரியாய் வளர்க்க வேண்டிய தகப்பனே தவறான வழிகளிலே நடத்துகிறார்கள், தவறான காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் நல்ல ஆலோசனை கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டியவர்களே பிள்ளைகளை தவறான வழிகளிலே பயன்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்களை இந்த உலகத்திலே பல்வேறு பகுதிகளில் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவன் சொல்லுகிறார், நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், நம்முடைய மீட்பர் சொல்லுகிறார், உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதிப்பேன். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்கள். உனக்கு எது பிரயோஜனம், உன்னுடைய ஆத்துமாக்கு எது பிரயோஜனம், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது பிரயோஜனமோ அதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லி தந்து வழிநடத்தும்படியா விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை அவர் நடப்பிக்கிறார். அவர் நல்லவற்றை நமக்கு போதித்து எந்த வழியில் நீங்கள் நடக்க வேண்டுமோ அந்த வழியிலே என்னையும் உங்களையும் நடத்துகிற அந்த பரிசுத்த தெய்வம் நானே என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ ஜனமே, இந்த உலகத்தில், இந்த உபத்திரமான உலகத்தில், எவ்வளவு பொல்லாங்கள் நடக்கிற இந்த உலகத்தில் சொந்த தாய் தகப்பனே தங்களுடைய பிள்ளைகளை தவறான வழிகளிலே விட்டு போருகிறார்கள். சொந்த கணவனே தன்னுடைய மனைவியை தவறான வழிகளிலே நடத்துகிற காரியங்களை பார்க்கிறோம். பிள்ளைகளை தவறான வழிகளிலே சொந்த தகப்பனே பிரயோஜனப்படுத்துறதை பார்க்கின்றோம். எவ்வளவோ செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய சர்வ வல்லமுள்ள தெய்வம் நமக்கு சொல்லி தருகிறதாவது, எனக்கும் உங்களுக்கு பிரயோஜனமானதை அவர் கற்றுத்தருகிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழிகள் எதுவோ அதை அவர் நமக்கு சொல்லி தருகிறார். இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்துடைய ரட்சிப்பை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இழந்து விடாதீர்கள். நான் பல தடவை என்னுடைய இந்த வீடியோக்களை நான் சொல்லுவதுடைய நோக்கம், எவ்வளவோ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை இழந்து போய் என்ன பாவத்தில் இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் மீட்டு கொண்டாரோ அதே பாவத்தில் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு விலகி போய் பழைய பாவத்துக்களே விழுந்து போய் இருக்கிறார்கள். நம்முடைய தேவனுடைய இருதயம் வேதனைப்படுகிறது, நம்முடைய தேவனுடைய இருதயம் கலங்குகிறது. அவர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை செய்ய விடாதபடி பிசாசானவனுடைய ஆலோசனைக்குள்ளே நாம் விழுந்து, மனிதர்களுடைய ஆலோசனைக்குள்ளே விழுந்து நம்மை நாம் சிதைத்து கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உனக்கு சரியானதை, உனக்கு நல்லதை நானே உனக்கு போதித்து நடத்துவேன், அதுவும் நல்ல வழியிலே நடத்துவேன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தரும் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இனியும் காலம் செல்லாது.
இனியும் காலம் செல்லாது, இதோ வருகிறேன் என்று சொன்னவர் மீண்டும் வரப்போகின்றார். நீதி உள்ள நியாயாதிபதியாய் வரப்போகின்றார். ஆகையினாலே மனம் திரும்புங்கள். பரலோராஜ்ய சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புங்கள். தேவனிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய பாவங்களிலே இருந்து மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒப்புரவாகுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அவருடைய ஆலோசனையில் உங்களை நடத்துவார். பரிசுத்த வழிகளிலே உங்களை நடத்துவார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள்ளே மன மகிழ்ச்சியா சந்தோஷமாயிருங்கள். மே காட் bless you.